أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு மாஸ்டர்பேஷனும் அதனை தடுக்கக்கூடிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை உங்கள் மத்தியில் கூற ஆசைப்படுகின்றேன். அதுவும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய, ஏன் முதியவர்களுக்கு கூட, இன்னும் மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதற்கு முன்னால் சில முக்கியமான விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு நான் வரலான்னு இருக்கேன். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சைக்காலஜி, உளவியல். தமிழில் அதுக்கு என்னது? உளவியல். அந்த உளவியல்னா என்ன, சைக்காலஜினா என்ன, அதுக்கப்புறம் சைக்காட்ரி அப்படிங்கிற மனநலம் மருத்துவம், மனநல மருத்துவம். அதே மாதிரி இஸ்லாமிக் சைக்காலஜி என்கிற இந்த மூன்றையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இந்த தலைப்புக்குள்ளே வந்தால் நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைக்காலஜினா என்ன அப்படின்னா, மனம் மற்றும் நடத்தை சம்பந்தமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு என்பதாக டெஃபினிஷன் சொல்கிறாங்க. இது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் உந்துதல்கள், அதாவது மோட்டிவேஷன்ஸ், செயல்களை எல்லாம் எவ்வாறு பாதிக்குது, நம்முடைய தாட்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய மோட்டிவேஷன்ஸ், இதெல்லாம் எப்படி செயல்களை பாதிக்குது என்பதை ஆராயக்கூடிய ஒரு சயின்ஸினுடைய ஒரு பிரிவு தான் சைக்காலஜி. மனிதனுடைய அனுபவத்தை, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை புரிந்து கொள்வதற்காக அப்சர்வேஷன் மூலமாக, எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக, ரிசர்ச் மெத்தடாலஜிகளை பயன்படுத்தி இந்த கான்சியஸ் அன்கான்சியஸ் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சயின்ஸினுடைய பகுதியாக சைக்காலஜி இருக்குது. இந்த சைக்காலஜியினுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்னா, இது மூளையினுடைய செயல்பாடு முதல் சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் வரை அனைத்தையும் உள்ளடக்கி அதை மிக தெளிவாக மக்கள் மத்தியில் அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய செயல்களை எல்லாம் கட்டுப்படுத்தி எப்படி அவர்கள் அந்த விஷயங்களில் வெற்றி பெறுவது என்பதை சொல்லக்கூடிய சயின்ஸினுடைய ஒரு பகுதியாக சைக்காலஜியை சொல்கிறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், மனிதனுடைய நடத்தையை புரிந்து கொள்வது, எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி விளக்குறது, அதனை எப்படி கணிப்பது, அதில் தலையிட்டு அதனை எப்படி மேம்படுத்துவது என்கிற கூறுகளை இந்த சைக்காலஜி இருக்குது. இந்த சைக்காலஜி படித்தவங்களுக்கு என்ன பேர்னா சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர்கள். தமிழில் உளவியல் நிபுணர்கள் என்று சொல்லுவாங்க. இதில் நிறைய மெத்தடாலஜி இருக்குது, இதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. இந்த மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் உளவியல் சுகாதாரம், மனநல சிகிச்சையை இவர்கள் வார்த்தைகளையும் நிகழ்வுகளையும் மற்றும் கேஸ் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அதுகளையும் வைத்து அவர்களை குணப்படுத்தக்கூடிய மக்கள் இவங்க வணிகம் சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய அந்த விளையாட்டு அந்த அனுபவங்களை எல்லாம் ஊக்குவித்தல், இது போன்ற பல்வேறு விதமான செயல்களை செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இது சிறந்த பழக்க வழக்கங்களை உருவாக்குவதற்கு கூட இது ஒரு பகுதியாக இருக்குது. சைக்கியாட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, மனநல மருத்துவம். இது மன உணர்ச்சி, மென்டல் அண்ட் எமோஷனல்
மற்றும் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் இதையெல்லாம் அதையெல்லாம் கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்கிறது. இது யாருக்குன்னு சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, மென்டல்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஆன அந்த மக்களுக்கு அவர்களுக்கு மருந்தை கொடுத்து, இவங்க யாருன்னா நம்ம மெடிசினல் ஃபீல்டு இருக்கு இல்லையா, டாக்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுடைய ஒரு பிரிவாக இவங்க யார் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க. இவங்க மருந்து கொடுப்பாங்க. ஆனால் சைக்காலஜிஸ்ட் என்ன செய்ய மாட்டாங்க, மருந்து கொடுக்க மாட்டாங்க. இது இப்படி இருக்குது. இவங்க டிப்ரெஷனு, அதுக்கப்புறம் ஜைசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய், பைப்போலார் டிஸார்டர், அதுக்கப்புறம் ட்ரக் அடிக்ஷன், இப்படி போட்ட இவர்களை எல்லாம் அந்த சைக்காட்ரி அவங்க என்ன செய்வாங்க, படிச்சிருக்கிற அந்த சைக்காட்ரிஸ்ட் குணப்படுத்துவாங்க. இதில் இன்னொரு பகுதி இருக்குது, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிக் சைக்காலஜிங்கிறத சொன்னேன். இதெல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சயின்ஸினுடைய ஒரு பகுதியாக இந்த சைக்காலஜி இருக்குது. ஆனால் இஸ்லாமிக் சைக்காலஜி குர்ஆனையும் சுன்னாவையும் இஸ்லாமிய நடைமுறைகளையும் இஸ்லாமிய பாரம்பரியத்தையும் அடிப்படையாக கொண்டு மனிதனுடைய அந்த செயல்கள், மனிதனுடைய உணர்ச்சிகள் மற்றும் மன ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முழுமையான ஒரு அணுகுமுறையாக இஸ்லாமிக் சைக்காலஜி இருக்குது. இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியில் இந்த மாதிரி தனித்தனியாக எந்த சைக்காலஜிலையும் பிரிக்கலை. மைண்டுன்னு சொல்லக்கூடிய மனம் இருக்குது, ஆன்மான்னு சொல்லக்கூடிய ரூஹ் இருக்குது, அதுக்கப்புறம் கல்பு, இதயம் என்று சொல்லக்கூடிய கல்பு இருக்குது, அதுக்கப்புறம் நஃப்ஸ், இது ஆன்மாண்டிய கீழ்ப்பகுதி என்பதாக இஸ்லாம் 4ஆக பிரிச்சிருக்கு. இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியில் இந்த 4 விஷயங்களை வைத்து தான் மனிதனை மிக அழகான ஒரு வாழ்க்கையின் பக்கம் கொண்டு வராங்க. இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியின் மூலமாகத்தான் நான் இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, மாஸ்டர்பேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தன்னுடைய சக்தியை தானே வீணாக்கக்கூடிய இந்த பழக்கத்திலிருந்து எப்படி மீட்டெடுப்பது என்கிற சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த லோயர் நஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸ் இருக்கு இல்லையா, இது லோயர் ஆன்மான்னு சொல்லக்கூடியது, இது லோயர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் தூய்மையாக்கி தஸ்கியத்துன் நஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியில் இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனதை தூய்மையாக்கி நஃப்ஸை மிக நல்ல நிலையில் மீட்டெடுத்து ஆன்மீக தூய்மையையும் இறைவனுடனான தொடர்பையும் இது நோக்கமாக வைத்து, இது மேற்கத்திய அந்த சைக்காலஜிக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக இது ஆதி காலத்திலிருந்தே இந்த சைக்காலஜி முறைகள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் போதிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இதை இன்றைக்கி ஒரு ஸ்டடீஸாக இன்றைக்கி நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் கேம்பிரிட்ஜ் காலேஜ் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலேஜில் எம்எஸ்சி இஸ்லாமிக் சைக்காலஜி இருக்குது. வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், காண்டாக்ட் பண்ணி அதை படிக்கலாம். இதனுடைய மிக முக்கியமான இது என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய உளவியல் இஸ்லாமிக் சைக்காலஜிங்கிறது மனிதனுக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய கீழ்த்தரமான உந்துதல்களை அறிந்து ஆராய்ந்து அல்லாஹின் பக்கம் மீள போராடக்கூடிய நஃப்ஸை அறிந்து அதனையும் ஆராய்ந்து அமைதியான நஃப்ஸின் அந்த தூய்மையான அந்த நஃப்ஸின் பக்கம் அல்லாஹின் பக்கம் மீளச் செய்வதற்கான அந்த வழிமுறைகளை பரிசோதனைகள் மூலமாக, எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக, சர்வே மூலமாக, கேஸ் ஸ்டடீஸ் மூலமாக தூய்மையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு சைக்காலஜி தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி உணர்ச்சிகளின் மையமாக இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம், இச்சைகளை எல்லாம் சீர்படுத்தி உண்மை நிலைகளை உணர்வதற்காக, அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவியாக, புத்தியை அது மூலதனமாக கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் இது மக்களை அழைத்துட்டு வருது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நஃப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நஃப்ஸை பற்றிய ஒரு சில விவரங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நஃப்ஸை, அதாவது அந்த ரூஹனுடைய கீழ் ஆன்மா அல்லது லோயர் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. இதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜியினுடைய முக்கியமான அம்சம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 நஃப்ஸை பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன தெரியுமா, நஃப்ஸ் அல் அம்மாரா, இன்னொன்று நஃப்ஸ் அல் லவ்வாமா, 3வது என்னென்னா நஃப்ஸ் அல் முத்ம இன்னா. 3 வகையான நஃப்ஸ் இருக்குது. நஃப்ஸ் அல் அம்மாரானா என்ன அப்படின்னா, கட்டளை இடக்கூடிய நஃப்ஸ்.
நஃப்ஸிலேயே மிக கொடுமையான கொடிய பாவங்களையே செய்து கொண்டிருக்கிற நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நஃப்ஸ் இது. இந்த நஃப்ஸ் தான் ரொம்ப மோசமான நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஆசைகளை, அகங்காரங்களை, ஆணவங்களை, பெருமைகளை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய நஃப்ஸ். பாவத்தை விரும்பி ஒரு மனிதனை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நஃப்ஸ் எதுன்னு சொன்னால் இந்த நஃப்ஸே அல் அவ்வாம், நஃப்ஸே அல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸ் தான். கீழ்த்தரமான உணர்ச்சிகளையும் உள்ளுணர்வுகளையும் இது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நஃப்ஸ் இது. இது மனிதனை பாவச் செயல்கள், அல்லாஹுக்கு கீழ்ப்படியாமை இவற்றை நோக்கியே செலுத்தக்கூடிய நஃப்ஸாக இந்த நஃப்ஸே அல் அம்மாரா இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா உபர்ரிவு நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், அன்றியும் நான் என் பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கி விட்டதாகவும் இல்லை இல்லை, ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நஃப்ஸே அல் அம்மாரா அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். நஃப்ஸ ல அம்மாரா என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது பாவத்தை தூண்டக்கூடிய நஃப்ஸ் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நஃப்ஸே அல் அம்மாரா பாவத்தை தூண்டக்கூடிய, பாவத்திலேயே மூழ்கி வைத்திருக்கக்கூடிய நஃப்ஸ் இது. ரெண்டாவது டைப் என்ன தெரியுமா? நஃப்ஸே அல் லவ்வாமா. இது என்னன்னா தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய நஃப்ஸ். ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சிட்டான், செஞ்ச அந்த மனுஷனுடைய அவனுடைய நஃப்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? ஆஹா, நான் பாவத்தை செஞ்சிட்டேனே, தப்பை செஞ்சிட்டேனே, தவற செஞ்சிட்டேனே, பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டேனே, அநியாயத்தை செஞ்சிட்டேனே, அக்கிரமத்தை செஞ்சிட்டேனே, அநீதத்தை இழைத்து விட்டேனே என்று தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நஃப்ஸ். இதுக்கு என்ன பேர்? நஃப்ஸே லவ்வாமா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற போது இப்படி சொல்லுவான், வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, நிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிற போது இந்த நஃப்ஸே லவ்வாமாவை வைத்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இது கீழ்த்தரமான ஆசைகளுக்கும் தார்மீக மனசாட்சிக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தின் ஒரு கட்டம். என்ன செய்யும்? பாவத்தை செய்துவிட்ட நிலையில் அந்த பாவத்திலிருந்து மீளணுமே, நம்ம பாவம் செஞ்சிட்டோமே என்கிற இந்த ரெண்டுக்கு நடுவில் கிடந்து துடிக்கக்கூடிய ஒரு நஃப்ஸ் தான் இந்த நஃப்ஸே லவ்வாமா. இன்னொரு நஃப்ஸ் என்ன? நஃப்ஸ் அல் முத்மஇன்னா. இது அமைதி அடைந்த, இது நிம்மதி அடைந்த நஃப்ஸ். ஆன்மீக வளர்ச்சியினுடைய மிக உயர்ந்த ஒரு நிலை தான் இந்த நஃப்ஸே அல் முத்மஇன்னா. நல்ல சாந்தமான, அமைதியாக நல்ல செயல்களை செய்து 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 அதில் திருப்தி கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நஃப்ஸ் இது அல்லாஹோடு மிக நெருங்கிய நட்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நஃப்ஸ் இது. இந்த நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது அல்லாஹுடைய அருளின் பக்கம் தன்னுடைய அந்த நஃப்ஸை செலுத்தக்கூடியதாக இருக்கு. எல்லா குழப்பங்களிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்ட ஒரு நஃப்ஸ் இந்த நஃப்ஸே அல் முத்மஇன்னா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அல்லாஹ் சொல்றான், அந்நாளில் நல்லடியார்களிடம் சாந்தியடைந்த ஆன்மாவே என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். ஆக அன்பார்ந்த சோதனை, எத்தனை நஃப்ஸ் இருக்கு? 3 நஃப்ஸ் இருக்கு. 3ல் முதல் நஃப்ஸ் என்னது? நஃப்ஸ் அல் அம்மாரா. இது பாவங்களில் மனிதனை தள்ளக்கூடிய நஃப்ஸ். நஃப்ஸ் அல் லவ்வாமா இது என்ன செய்யும்? பாவத்தில் விழுந்துட்டோமேன்னு சொல்லி தன்னைத்தானே நிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நஃப்ஸ். நஃப்ஸ் அல் முத்மஇன்னா அமைதி அடைந்த, நிம்மதி அடைந்த நஃப்ஸ். ஆக இந்த 3 வகையான நஃப்ஸ் இருக்கு. இந்த 3 வகையான நஃப்ஸை என்ன செய்கிறோம்னா, இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன தெரியுமா? இஸ்லாமிக் சைக்காலஜி எதை கொண்டு வருதுன்னு சொன்னால், இந்த நஃப்ஸ் அல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த பாவங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நஃப்ஸை அப்படியே என்ன செய்கிறது? பிடித்து இழுக்கிறது. ஏய் நஃப்ஸே, என்ன பாவத்தை செய்கிற? இந்த நஃப்ஸ் அல் லவ்வாமாவை முதல்ல மாற்றுறது. இஸ்லாமிக் சைக்காலஜி என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமிக் சைக்காலஜியினுடைய நார்மல் சைக்காலஜி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் சொல்வேன் உங்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி இஸ்லாமிக் சைக்காலஜியால் மிக தெளிவான, அழகான,
ஒரு நல்ல ஒரு முறையில் இந்த மக்களை குணப்படுத்துகிறது என்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன செய்யுது அப்படின்னா, நஃப்ஸே அல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸை, பாவங்களை செய்யக்கூடிய அந்த நஃப்ஸை எதன் பக்கம் மாத்துறது? நஃப்ஸே அல் லவ்வாமா, தன்னைத்தானே பழித்துக்கிறது. ஆஹா, நான் பாவத்தை செஞ்சிட்டேன், மோசமான செயல்களை செஞ்சிட்டேன், இன்னைக்கு பாவியாக அல்லவா நான் இருக்கிறேன் என்கிற நிலைக்கு அந்த நஃப்ஸ் அல் அம்மாராவை நஃப்ஸே அல் லவ்வாமாவை மாத்துறது. அடுத்து என்ன செய்யறது? இந்த நஃப்ஸே அல் லவ்வாமாவை நஃப்ஸே அல் முத்மஇன்னாவாக மாற்றக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கேஸ் ஸ்டடீஸ் மற்றும் அதை அனலைசிஸ், இதையெல்லாம் வைத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த நஃப்ஸ் அல் லவ்வாமா, இந்த நஃப்ஸ் முதல்ல இருக்கக்கூடிய அந்த அம்மாராவிலிருந்து நஃப்ஸே அல் லவ்வாமாவை மாற்றி நஃப்ஸே அல் முத்மஇன்னாவாக மாற்றக்கூடிய ஒரு சைக்காலஜி தான் இஸ்லாமிக் சைக்காலஜி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் ரொம்ப சிம்பிளாக இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக இந்த நஃப்ஸ் ரொம்ப மோசமானது. மனிதனுக்கு 2 எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா? மனுஷனுக்கு 2 எதிரியாக இருக்கிறாங்க, நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? 2 எதிரியாக இருக்கிறாங்க, எனக்கு 10 எதிரி இருக்கிறாங்க, எனக்கு 100 எதிரி இருக்கிறான் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு 2 எதிரிகள் தான். ஒன்று யார் தெரியுமா? இந்த நஃப்ஸ். இந்த நஃப்ஸ். இன்னொன்று ஷைத்தான். ஒருத்தர் யார்? இந்த நஃப்ஸ். இன்னொருத்தர் யார்? ஷைத்தான். யார் ரொம்ப கொடுமையான ஆள்? யார் ரொம்ப மோசமான ஆள்? இந்த நஃப்ஸ். ஷைத்தான்லாம் 2வது தான். ஷைத்தான் 2வது தான். யார் முதல்ல? இந்த நஃப்ஸ் தான். இந்த நஃப்ஸ் தான் இயற்கையிலேயே மனிதனை, அது என்னது? நஃப்ஸே அல் அம்மாரா. மனிதனிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நஃப்ஸாக எது இருக்குது தெரியுமா? நஃப்ஸே அல் அம்மாரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவங்களில் ஈடுபடக்கூடிய நஃப்ஸ் தான் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது. நஃப்ஸே முத்மஇன்னா அல்லாஹ் நாடிய சிலருக்குத்தான் அத்தகைய நஃப்ஸினுடைய அந்த உயர்ந்த தரத்தை அல்லாஹ் தர்றான். சில பாவம் செய்துவிட்ட அடியார்கள், இதுக்கு 2க்கு நடுவில் போராடிக்கிட்டு அந்த நஃப்ஸ் இருக்கும், அதை நஃப்ஸே லவ்வாமா. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நஃப்ஸு ரொம்ப மோசமானது. யாரை விட? ஷைத்தானை விட. ஷைத்தானும் கொடியவன் தான். ஆஹா, அப்போ ஷைத்தான்லாம் கொடியவன் இல்லை வளருது, இந்த நஃப்ஸ் மட்டும்தான் மோசமானது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் ரொம்ப மோசமானவன் தான். ஆனால் அவனை விட மிக மோசமானது யாருன்னா இந்த நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, மனிதனை பாவத்தில் ஈடுபட வைத்து கொண்டே இருக்கும். அதுலேயும் மேலே முதல்ல இருக்கிறது நஃப்ஸே அல் அம்மாரா. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவுதா அதுவிக நஃப்ஸகல்லதி பைன ஜம்பைக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன்னுடைய 2 விலா பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய நஃப்ஸு தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி. யார் சொல்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன். ஹந்தக் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு வர்றாங்க. 29 டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு யுத்தம். முடிச்சுட்டு வந்து மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, ஒரு சின்ன யுத்தத்தை முடிச்சுட்டு வந்திருக்கோம், இனிமே தான் பெரிய யுத்தம் இருக்குது, அந்த யுத்தத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? போராடி ஜெயிக்கணுங்கிறாங்க. என்ன யாரும் சொல்ல, 29 டேஸாக ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் கஷ்டப்பட்டு கடுமையான குளிரில் காற்றுலலாம் இருந்துட்டு வந்த அந்த யுத்தம் சின்ன யுத்தமா என்று அவங்க கேட்டபோது, ஆமாம், என்ன யுத்தம் தெரியுமா பெருசு? ஜிஹாது நஃப்ஸ் தான் மிகப்பெரிய யுத்தம். உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் ஜிஹாது பண்ணுறது தான் மிகப்பெரிய யுத்தம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நஃப்ஸ் தான் தன்னுடைய படைக்கு தளபதி. நம்முடைய உடலுடைய தளபதி யார் இருக்கா தெரியுமா? யார் இருக்கிறா? இந்த நஃப்ஸு தான். இந்த நஃப்ஸு தான் தளபதி. நம்முடைய உடலில் நம்மளுடைய செய்கைகளை எல்லாம் ஆட்டி படைக்கிற ஒன்று எதுன்னு சொன்னால் இந்த நஃப்ஸு தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கள், அப்படியே கட்டளையிட்ட மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய உடம்பில் என்ன இருக்குது? ஒரு சதை துண்டு இருக்குது. அது சீராகிவிட்டால் உங்களுடைய உடம்பும் நல்லா சீராகிவிடும். அதே நேரத்தில் அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால்
உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களது நஃப்ஸ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உள்ளம் சரியாக இருந்தால் தான், அதனால சொல்லுங்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், ஆல் டீட்ஸ் ஆர் பேஸ்ட் அப்பான் இன்டென்ஷன். எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமைகின்றன. அதனால் நாம் நல்லவனா கெட்டவனா இருக்கிற எல்லாமே எதை பொறுத்து தான்? இந்த நஃப்ஸை பொறுத்து தான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதையெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இந்த சைக்காலஜியை பற்றிய, இஸ்லாமிக் சைக்காலஜியை பற்றிய ஒரு 2 விவரங்களை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி இங்கே வாங்க, இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், இளைஞர்களாக இருக்கக்கூடிய, மாணவர்களாக இருக்கக்கூடிய, அந்த அடலசன் ஏஜை அட்டைன் பண்ண யாராக இருந்தாலும், அது இளம் பெண்களாக இருந்தாலும், அதில் இன்னும் நடுத்தர வர்க்கத்தினராக இருந்தால் கூட, உளவியல் ரீதியிலான பல பிரச்சனைகளில் இன்றைக்கி சிக்கி போயிருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். கவுன்சிலிங்கில் நிறைய நபர்களை நான் பார்த்தபோது இந்த சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியிலான பிரச்சனைகளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, எப்படி அணுகுவது, எப்படி அதிலிருந்து மீளுவது என்பது தெரியாத வகையில் சிக்கி திணறி போயிருக்கிறாங்க. அப்படியே சிதைந்து சின்ன பின்னமாகி போய் கிடக்கிறாங்க. இவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதற்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது கிடையாது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த விதமான நபர்களும் இல்லை. இன்றைக்கி சைக்காலஜிஸ்ட்னு சொல்லி இருக்கக்கூடியவங்கள்ட்ட இவங்க போவாங்க, வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் நார்மலாக சைக்காலஜிஸ்ட்னு சொல்லாதீங்க, வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட். ஏன் தெரியுமா? அவங்களுடைய உளவியல் ரீதியிலான அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன், முடிவுகளை சொல்கிறது எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ணதாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒருத்தன் செக்ஸ் பிரச்சனையில் சிக்கி திணறி போய் இருக்கிறவனுக்கு போய் கேட்டால் ஃப்ரீ செக்ஸில் அவனை விட்டுருங்க அப்படிம்பாங்க. அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஃப்ரீ செக்ஸில் விட்டுருங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணுறான்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு 4 முறை கூட மாஸ்டர்பேஷன் செய்யலாம். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர்களை எடுத்து நீங்கள் கேட்டு பார்த்தா தான் தெரியும், பின்னாடி அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன செய்வாங்க? ஃப்ரீ செக்ஸ் வச்சுக்கட்டும், மாஸ்டர்பேஷன் செய்யட்டும், எல்ஜிபிடி கியூவில் இருக்கிற அந்த QAI+ இன்னும் என்னென்னமோலாம் இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களாம் தங்களை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? இப்போ நான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ எல்லாம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியாம். எப்படி இந்த கம்யூனிட்டி இருக்குது, அந்த கம்யூனிட்டி இருக்குது, இந்த கம்யூனிட்டி இருக்குது என்பதை போல் LGBTQI அந்த ப்ளஸ் இதில் இருக்கிற எல்லாரும் நாங்கள்லாம் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம். பேசுகிற போதே எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஆளுங்க தான் எங்களுக்கு ரொம்ப என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க என்கிற ரீதியில் பேசக்கூடிய, இயற்கைக்கு மாற்றமான, இயற்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் எல்லாம் யார் இருக்கிறா? எல்லாரும் இருக்கிறாங்க. நான் ஒரு கிளாஸில் பசங்கள்கிட்ட கேட்டேன், எப்பா யார் உங்களில் மாஸ்டர்பேஷன் செய்யாத ஆள் அப்படின்னு தான் கேட்டேன். ஒருத்தர் கூட கையை தூக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% நாங்கள் எல்லாரும் மாஸ்டர்பேஷன் செய்கிறோம். ஒருத்தர் கூட பார்க்கல. சரி, ஏதோ ஒரு வகுப்பில் தான் அந்த மாதிரி கேட்டுட்டோம் அப்படின்ட்டு நான் எல்லா வகுப்புலேயும் போய் கேட்டேன். எல்லாம் காலேஜில் படிக்கிற பசங்க எல்லார்ட்டையும் கேட்டேன். ஒரு பையன் கூட நான் மாஸ்டர்பேஷன் செய்யலை அப்படின்னு சொல்லி கையை தூக்கலை. அல்லாஹு அக்பர். இது ஹராமா? பின்னாடி நான் வரேன். மாஸ்டர்பேஷன் ஹராமா அல்லது அது எந்த வகையில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற இஸ்லாமிய ரீதியிலான விவகாரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் சிக்கி சீரழிந்து போயிருக்கிறாங்க. இந்த இளம் பெண்களாக இருக்கட்டும், இந்த இன்ஃபாக்சுவேஷனுங்கிற கவர்ச்சியில், அந்த கவர்ச்சி மாயையில் சிக்கி அப்படியே சிதைந்து போனவர்கள் நிறைய பேர், வாழ்க்கையெல்லாம் தொலைத்தவர்கள் அதிகம் பேர். ஆக இதெல்லாம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிற கவர்ச்சியை மட்டும் தனியாக ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். அதில் இந்த LGBTQ அவங்கள மட்டும் தனியாக ஒரு நாள் நான் பேச இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய டாபிக் மாஸ்டர்பேஷனும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும். மாஸ்டர்பேஷன்னா என்ன, அதனை இஸ்லாமிய ரீதியில் எப்படி தடுப்பது, அல்லது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன,
இஸ்லாமிக் சைக்காலஜி இதனை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்லியிருக்கு என்கிற இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுவேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்து 2 வருஷம், எத்தனை வருஷம்? 2 வருஷம் வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செயல்கள், அந்த சொற்கள், இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யும்? அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் என்ன செய்யும்? கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசும். 7 வயசு வரைக்கும் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறீங்களோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். 7 மொழி வரைக்கும் அதுக்கு 7 வயது வரைக்கும் அது கேட்கறதுக்கான சக்தி இருக்கும். 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் செயல்கள் இருக்கு இல்லையா, ஆக்ஷன்ஸ், அதையெல்லாம் கற்றுக்கொள்ளும். 10 வயசுலேருந்து அடலசன்ட் ஏஜ், அந்த 13 டீனேஜ், அந்த பருவ வயது, பருவத்தை அடையக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் என்ன செய்யும்னா லெத்தார்ஜிக் லேசினஸ் அந்த மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். யார்கிட்ட? 10 வயசுலேருந்து. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 7 வயது ஆனவுடன் அந்த செயல்களான தொழுகையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுங்கள். 10 வயது ஆனவுடன் லெத்தார்ஜிக்னஸ், லேசினஸ் அப்பந்தான் ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. நான் சொல்லலை, இது நார்மல் சைக்காலஜிலேயே இருக்கக்கூடிய அந்த வயது, அந்த வரம்புகள் இதெல்லாம். 10 வயது ஆனவுடன் அந்த செயல்களிலிருந்து சரியாக அந்த செயல்களை செய்யாமல் அது என்ன செய்யும்? சோம்பேறித்தனமாக, பொடுபோக்குத்தனமாக, அதனை விளையாட்டாக விடக்கூடிய நிலையில் அதனை நீங்கள் அடித்து தொலைவீங்கன்னா 10 வயசு வரைக்கும் அடிக்கக்கூடாதான். இஸ்லாமிக் சைக்காலஜி தான். நார்மல் சைக்காலஜியை விட்டுருங்க, இஸ்லாமிக் சைக்காலஜி, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 10 வயது வரைக்கும் குழந்தைய அடிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அவர்களை என்ன செய்யணும்? வார்த்தைகளில் கட்டுப்படுத்தி வைங்க. என்ன செய்யுங்க? அவங்கள லேசாடிங்க. 10 வயசு ஆனா லேசாடிங்க. எங்கே அடிக்கணும்? நல்லா செவுளில் அறையணும். என்ன, எல்கேஜி படிக்கிற புள்ள அது என்ன செய்யணும்? நாளைக்கே கலெக்டராக போகுது. அதனால் என்ன செய்யணும்? ஓங்கி ஒரு எத்து, காலை வச்சு ஒரு எத்து, கையால் கன்னத்தில் இங்கிட்டு ஒரு அறை, இங்கிட்டு ஒரு அறை, தலையில் ஒரு பெரிய கொட்டு, முதுகில் அப்படியே குத்து, இதெல்லாம் நடக்கும். ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் படித்து பெரிய ஆஃபீஸராக ஆயிடுவாங்க, கலெக்டர் ஆயிடுவாங்க, பில் கலெக்டராக கூட ஆகிறதில்ல. இந்த நிலையில் தான் அந்த பிள்ளைகளை போட்டு இன்றைக்கி வாங்குறாங்க. குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள் கூட சில நேரங்களில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த சரியான வழிகாட்டுதலை செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ், சரியான வழிகாட்டுதலை செய்யாதனால குர்ஆனை வெறுத்து போன ஹாஃபில்களாக ஆகாமல் போனவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் இல்லை, சிலரை பார்த்துருக்குறேன். அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கணும். ஆக அன்பார்ந்த சொல்லு, 10 வயசானதுலேருந்து 13 வயசு அந்த டீனேஜ், பெண்கள் பருவ வயது அடைஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஆண்கள், அந்த பாய்ஸ் பருவ வயதை அடைந்த அந்த நிலையில் நிறைய பேர் பார்க்குறதில்ல. நிறைய பேர் பார்க்குறாங்களா? யாருக்கும் தெரியாது. ஒரு வித்தியாசமாக அந்த பாய் உணர்வான், ஆஹா இன்றைக்கு ஒரு மாதிரி வந்துருச்சே அப்படின்னு உணர்வான். போய் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டான், அப்பாட்ட கேட்க மாட்டான், அம்மாட்ட கேட்க மாட்டான். அதில் ஒரு சில பசங்க மட்டும் போய் கேட்பாங்க. கேட்டால் சரியான விளக்கத்தையும் சொல்லித்தர தெரியாது. அம்மா சொல்லித்தரதில்ல. ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மென்சஸ் வந்துருச்சுமா, இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பையன் பருவ வயதை அடைந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கைட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நில், அப்படி தான் சொல்லணும். சரி, டீச்சர்கிட்ட போய் கேட்க முடியுமா? முடியாது. அல்லது வேறு ஏதாவது உஸ்தாதுகிட்ட போய் கேட்க முடியுமா? அல்லாஹ் நாடிய சில உஸ்தாதுகள் அல்லது இஸ்லாமிக் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, சில தான் சொல்லிக் கொடுப்பாங்க, பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்குறது தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி 2 பேரும், ஏன்னா இவனுக்கும் வித்தியாசம் அவனுக்கும் வித்தியாசம், ஆமாடா அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்படி ஷேர் பண்ணுற போது அவன் நல்ல நண்பனாக இருந்தானா அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அல்லது எதிர்காலம் இருக்கும். இல்லைன்னா தொலைஞ்சு போச்சு. அல்லாஹு அக்பர். அவனுடைய லைஃபினுடைய அந்த ட்ராக்கை மாறிடும். அவனுடைய வழி அப்படியே மாறி 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 போகும். நான் 13, 14, 15 இதுதாங்க அந்த டீனேஜினுடைய ஆரம்ப கட்டம். இந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை செஞ்சீங்க, இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஃபியூச்சர், அவர்களுடைய எதிர்கால அந்த வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். இவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை இந்த டீனேஜில் கொடுக்கல அப்படின்னா அவர்களுடைய தடம் மாறி போகும். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்
மாஷா அல்லாஹ் அவர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க. நான் ஏற்கனவே நிறையா அந்த கேஸ் ஸ்டடீஸில் ஏற்கனவே நான் மீட் பண்ண அந்த கேஸ் ஸ்டடீஸ் நிறையா ஏகப்பட்டது நான் சந்தித்தது. ஏன்னா 9th முடித்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், நல்லா படிப்பான், 10 ஜுஸ் வரையும் ஹிப்ஸ் பண்ண பையன், ஹிப்ஸ் பண்ண வரல. ஏண்டா வரல? இல்லை 10th ஸ்டாண்டர்ட், ஓகே நீ 11th வா அப்படின்னு அனுப்பி வச்சாச்சு. வந்துச்சு, நமக்கு எல்லாம் வந்துச்சு. கோவிட்-19 காலத்தில் ஆன்லைனில் ப்ரோக்ராம், அதனால் மொபைலில் போனான், மொபைல்லையே மூழ்கிட்டான். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார், இவன் 3 மாதத்துல இறந்து போயிட்டார். அவங்க மாமா வீட்டில் தான் இருந்தான், அப்படி தான் வளர்ந்தான். அவன் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் இடத்துல என்ன செஞ்சார், அவங்க மாமா, தாய் மாமா, சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்த மாமா சொன்னார், நீ மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணுற, 10 மணிக்கு மேலே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அவங்க அம்மா சொல்லி தடுத்து 10 மணிக்கு பிறகு யூஸ் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அவனிடத்துல மொபைலை கொடுத்துருந்தாங்க. 10 மணிக்கு பிறகு மொபைலில் யூஸ் பண்ணுறப்போ அந்த மொபைலை தூங்கி பிடிச்சி வாங்கிட்டாங்க அவங்க மாமா. அதுக்காக ஓங்கி அவங்க மாமாவை அடிக்க போயிட்டான். யார்? சின்ன வயசுலேருந்து வளர்த்த தாய் மாமாவை அடிக்க போயிட்டான். நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு. கடைசியில் அவனை ஓங்கி ஒரு தின்ன தட்டவும் நேராக ஓடி போய் கத்தி எடுத்து கையை கீறிக்கிட்டான். எப்படி சர்ன்னு இருக்குது. எல்லோரும் ஓடி பதறி காலையில் என்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மாவையும் அவங்க மாமாவையும் போக சொல்லிவிட்டு என்னன்னு அவன்கிட்ட கேட்டபோது அவன் சொன்ன தகவல் அதிர்ச்சியான தகவல். நான் இந்த மொபைலை என் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த மொபைலை வச்சுக்கிட்டு இருக்கிற போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில காட்சிகளை எனக்கு பகிர்ந்தாங்க. அதை பார்த்தேன். அந்த பார்த்த அந்த நொடியிலிருந்து அந்த காட்சிகளில் என்ன நான் ஈடுபடுத்திட்டேன். ஏகப்பட்ட ஆப்பில் போய் நான் உள்ளே நுழைஞ்சி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னா. நான் அதுக்கடுத்து கேட்டேன், ஏன்டா இப்படி போனேன்? அழுக ஆரம்பிச்சிட்டான். கேவி அழுதுகிட்டு சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் எந்த அளவு கெட்டு போயிட்டேன் தெரியுமா சார் அப்படின்ட்டு அவன் சொன்னான். நானும் என்னுடைய மதரும் தான் எங்கள் ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்போம். அப்போ என்னுடைய மதர் படுத்திருப்பாங்க. எங்கள் மதரை என்னுடைய கற்பனையில் நான் வேறு மாதிரி நினைப்பேன். அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டேன். அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10வது படிக்கக்கூடிய பையன்தான், 15 வயசு. அன்பார்ந்த சோதரர்கள், அதற்கு பிறகு அவனுக்கு தர்பியா கொடுத்து அவனுடைய நப்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் இருக்கிறாப்புல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த வயசில் 13, 14, 15 இந்த வயசில் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான அந்த தர்பியாக்களை சொல்லிக் கொடுக்கணும். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த மாஸ்டர்பேஷன்னா என்ன? தன்னுடைய உடலில் இருந்து. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனேயே உடலில் செக்ஸ் ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அது உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும், உணர்ச்சிகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும், உள்ளத்திலையும் சில நினைவுகளை ஏற்படுத்தும். இப்படி ஏற்படுத்துகிற போது என்ன ஆகும்? அவனுடைய நிலைகள் தடுமாறும். உடலில் சில மாற்றம்னு என்ன சொன்னேன்? இந்த அருக்கு தொண்டையில் ஒரு முடிச்சு இறங்கும். அது வரைக்கும் கையில் நரம்பே தெரியாது, இப்போ நரம்பு தெரிய ஆரம்பிக்கும், புடைக்கும். அவனுடைய குரல் உடையும். இதையெல்லாம் பார்க்கணும். ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் பார்க்கணும். அம்மாவோ அப்பாவோ பார்த்துட்டு வரணும். பெண்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆண்களுக்காக இருந்தால் அவர்களுக்கு விந்து வெளிப்படும். அவர்களுடைய அந்த விதர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பால்ஸுக்கு அங்கே கீழே அங்கேருந்து அந்த செக்ஸுவல் அந்த விந்து வெளிப்பட்டு அது என்ன செய்யும்? வெளியே வரும். பெண்களுக்கும் வெளியே வரும். அவங்களுக்கும் என்ன இருக்குது? ஒரு மணி இருக்குது. அவர்களுக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு இது இருக்குது. பருமுட்டை தான் அவங்கள எங்கே யூட்ரஸில் இருக்கும், அதுவும் இருக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அந்த உணர்ச்சி உச்ச நிலையை அடைந்து அந்த விந்து வெளிப்படும். இது இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிகமான அந்த சுரப்பியில் சுரந்து அது வெளியேற அந்த காலகட்டத்தில் தான் மனிதனுக்கு வெளியே வருது. இது நார்மலாகவே வரும் குறிப்பிட்ட நாட்கள். சிலருக்கு 22 உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு 21 நாட்கள் வர
இருக்கும், அதற்கடுத்து வந்துடும். சிலருக்கு 30 நாட்கள், சில பேருக்கு 40 நாட்களுக்கு மேல் வராமல் இருக்காது, வந்துடும். ஆக இந்த மாதிரி இயற்கையிலேயே வரக்கூடியது. ஆனால் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இவனுடைய சிந்தனை, இவன் பார்க்கக்கூடிய அந்த காட்சி, இவன் பார்க்கக்கூடிய அந்த மற்ற ஆப்பில் போய் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள், இவையெல்லாம் அவனுடைய உணர்வுகளை, அந்த உணர்ச்சிகளை தூண்டும். ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். அப்போ ஏதாவது சில செயல்கள் தங்களுடைய கைகளை கொண்டு அல்லது செக்ஸ் டாய்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டாய்ஸ்களை கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தன் உடலில் இருக்கக்கூடிய அந்த விந்தை, உணர்ச்சிகளை தூண்டி வெளியேற்றுவது. கைகளை கொண்டோ அல்லது அந்த டாய்ஸ்களை கொண்டோ அல்லது வேறு சில முறைகளை கொண்டோ என்ன செய்வான்னு சொன்னால், இந்த மனிதன் தன்னிடத்தில் இருந்து அந்த விந்தை. அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் சில முறைகள்லாம் இருக்குது. அந்த முறைகளில் அவர்கள் ஈடுபட்டு அவர்களும் அந்த உச்ச நிலையை அடையக்கூடிய அந்த இதுதான் மாஸ்டர்பேஷன். இந்த மாஸ்டர்பேஷனில் ஈடுபடாத ஆட்களே இல்லை என்பதை தான் நான் நிறைய இடங்களை பார்த்தேன். அதில் அல்லாஹ் நாடிய வெகு சிலர், எவ்வளோ பேர் தெரியுமா? நியர்லி 1-1.5% மட்டும்தான் மாஸ்டர்பேஷன் செய்யாதவர்கள் என்பதாக ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட்டில் more than 98.5% people மாஸ்டர்பேஷன் செய்கிறாங்க. இதான் ரிப்போர்ட். அப்போ இது இஸ்லாத்தில் இருக்கா? இஸ்லாத்தில் ஹராமா? ஹராம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சுருக்கிறாங்க? இதை மாஸ்டர்பேஷன் ஹராம் என்பதாக சொல்லலை. ஆனால் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? இல்லை மாஸ்டர்பேஷன் ஹராம் என்பதாக சில அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஹராம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த ஷேக்கள், அந்த அறிஞர்கள் சொன்னாலும், அல்லது இது தவிர்க்கப்படக்கூடிய, தடுக்கப்படக்கூடிய விஷயம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், இது நமக்கு சரியானதல்ல. இதைத்தான் நம்ம முடிவுக்கு வரணும். இஸ்லாமிக் சைக்காலஜியில் அக்கார்டிங் டு இஸ்லாம், அக்கார்டிங் டு குரான்னு சொன்னால், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட ஒரு செயல். ஆனால் 98.5% மேலே இருக்கக்கூடிய, அப்போ முஸ்லீம்கள்லாம் அதில் சேர்ந்தவங்க தான். இது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒன்று. இந்த காமனான ஒன்று அதில் முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் கிடையாது. ஆக முஸ்லீம்களும் இதை செய்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்குறாங்களே, நாம் செய்கிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வு இன்றைக்கி யாருக்கும் கிடையாது, அல்லது அதை பற்றிய இல்மும் கிடையாது. நான் இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன்னா இன்றைக்கி ஆப்பில் போய் இன்றைக்கி நிறையா போய் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. தயவுசெய்து போய் கோரா அப்படின்னு சொல்லியிருக்கு, அதில் மட்டும் போய் கேட்டுறாதீங்க. அந்த ஆப்பில் மட்டும் போய் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா சூப்பராக ஆன்சர் சொல்லும். ஏன்னா அது யூத கைக்கூலிகளுடைய ஒரு ஆப். அதில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றி இஸ்லாமிய அடிப்படையிலான விஷயங்களை எல்லாம் மாற்றி சொல்லக்கூடிய ஒன்று. அதில் போய் கேட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பதிலை சொல்லுது. அது என்ன சொல்லுது? மாஸ்டர்பேஷன் என்பது மிகச்சிறந்த ஒரு முறை. டாக்டர்கள்ட்ட கேளுங்க, உளவியல் நிபுணர்கள்ட்ட கேளுங்க, அவங்களாம் சொல்கிறாங்க இஸ்லாம் இயற்கை மார்க்கம். இயற்கை மார்க்கம் என்பது எப்படி இயற்கையான ஒன்றை தடுக்காது, இது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாம்? 4 முறை கூட செய்யலாம். உங்களுடைய உடலை அவ்வளவா பாதிக்காது. நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ் தக்ரபு ஜினா என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அதை தடுக்கக்கூடிய சாதனம் இந்த மாஸ்டர்பேஷன் தான் என்பதாக அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அந்த ஒரு கொரா அப்படிங்கிறது இருக்குது. இதை நிறையா நார்மலான சைக்காலஜிஸ்ட்டை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இது செய்யலாம், இது உங்களுடைய உடலை எல்லாம் நல்லா வளப்படுத்தக்கூடியது என்பதாக அது சொல்லுவாங்க. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இது அப்படி அல்ல. இப்போ சமீபத்தில் வந்த வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி, ஒரு மனிதர் 42 வயசு, அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், தன்னுடைய உடலிலிருந்து மாஸ்டர்பேஷன் மூலமாக தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, விந்தை வெளிப்படுத்திய அந்த போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவருக்கு என்ன வந்துச்சு? உச்சத்தில் இருக்கிற போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா, அவர் எங்கே போனார்? டாக்டர்கள் கூட்டு போயிட்டு அதே நிலையிலிருந்து இறந்துட்டார். டாக்டர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? இன்றைக்கி டாக்டர்கள்லாம் இன்றைக்கி நிறைய நீங்கள் பார்த்துருந்தா பார்க்கலாம், 50 இயர்ஸுக்கு மேலே மாஸ்டர்பேஷன் செய்யாதீங்க. நீங்கள் 50 இயர்ஸ்க்கு மேலே மாஸ்டர்பேஷன் பண்ணால் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. யூரின் வந்து உங்களுக்கு
வராமல் அப்படியே வாழ்வு மாதிரி அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் எதுன்னு சொன்னால் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த கிளாண்டு வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப அதனுடைய எலாஸ்டிசிட்டியை அது இழந்துரும். யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகும், அல்லது அது அப்படியே சுருங்கி என்ன செய்யும்னா 50 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் யூரின் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூரின் இருக்க முடியும். யூரின் இருக்கிறதுக்கு வேகமாக போய் நல்லா நிறைய தண்ணீர் குடித்தா கொஞ்சம் போகும். அது இல்லைன்னா யூரின் எப்படி போகும்? கொஞ்சம் போல் போகும். நைட்டெல்லாம் இருந்து காலையில் போனால் கூட யூரின் எவ்வளோ தான் போகும்? கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடிய நிலையில் ஆகும். இது யாருக்கு ஏற்படுது தெரியுமா? ப்ராஸ்டேட் கிளாண்டில் கேன்சர் யாருக்கு வருது? மாஸ்டர்பேஷன் அதிகமாக செய்தவர்கள். இவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தாங்களோ அதை இயற்கையில் நாமெல்லாம் செய்யலாம் என்கிற ரீதியில் ஆக்கி கொண்டவர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஆய்வறிக்கையெல்லாம் சொல்லுது. என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாகிடுவாங்க, ரொம்ப நிம்மதி ஆயிடுவாங்க. ஒரு ஆய்வு என்ன தெரியுமா சொல்லுது? நிம்மதியெலாம் ஆக மாட்டாங்க. இவர்கள் அதிகமாக சோர்வடைவார்கள். நார்மலான உறவு ஒரு ஆண் மற்றும் பெண்ணோடு செய்யக்கூடிய அந்த உறவானது அவர்களுக்கு அந்த உடல் உறுப்பில், அந்த மர்ம உறுப்பில் எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த மாஸ்டர்பேஷன் என்பது அந்த நேரத்தில் வேணா இள வயதில் அவர்களுக்கு கிளர்ச்சி, ஒரு இன்பம் காணக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இது நிலையானதல்ல. இதன் மூலமாக யாராவது இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட நீங்கள் உங்கள் மனசை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், மாஸ்டர்பேஷன் செய்யக்கூடிய யாரும் அந்த மாஸ்டர்பேஷன் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு விதமான சோகம், ஒரு கவலை ஏற்படும். இதை நான் சொல்லலை, இஸ்லாமிக் சைக்காலஜியில் எல்லாரும் வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. யாருமே இந்த மாஸ்டர்பேஷனை செய்து முடித்தது, அதாவது செய்கிறதுக்கு முன்னாடி தூண்டப்பட்டவர்களாக இருப்பாங்க, செய்து முடித்ததற்கு பிறகு ஏதோ ஒரு குற்றத்தை செய்த ஒரு உணர்வில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக இஸ்லாமிக் சைக்காலஜி சொல்லுது, இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஆக இந்த செயலை செய்யக்கூடியவர்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுது, குறுகி போன மனசு ஏற்படுது. இதனால் அவர்களுக்கு சோர்வு ஏற்படுது, தூக்கமின்மை ஏற்படுது, அவர்களால் சரியாக எந்த வேலையையும் செய்ய முடியலை, அறிவுத்திறன் அவங்களுக்கு குறையுது, கான்சன்ட்ரேஷன் குறையுது, மெமரி பவர் குறையுது, அதிகமாக மெமரி பவர் குறையுது. இதெல்லாம் ரிப்போர்ட்டில் இப்போ கொடுத்துருக்கிறது. ஆனால் நார்மல் வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் இயற்கையாக உள்ளது தான், அதனால் இதெல்லாம் செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிக் சைக்காலஜி அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. சரி, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வர்றீங்க, ஆனால் இந்த மாஸ்டர்பேஷனை தடுக்கிறதுக்கு என்ன வழி? இதையும் சொல்லணும்ல. மாஸ்டர்பேஷன் செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் மாஸ்டர்பேஷன் செய்யக்கூடாது என்பதற்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. முதல்ல ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் இந்த பயானில் சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு மிச்சம் இருக்கிறத அடுத்து இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் வரும், அப்போ நான் சொல்கிறேன். முதல்ல என்ன தெரியுமா? நம்முடைய ஆள் மனதில் இது தவறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் முதல்ல நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த, இதை செய்யக்கூடாது என்று ஏவிய ஒரு செயல் என்பதை நம்முடைய மனசனுடைய ஆழத்தில் பதிச்சுக்கணும். மனசனுடைய ஆழத்தில் இதை பதிக்காத வரைக்கும், அதில் நிலை கொள்ளாத வரைக்கும், அதில் இஸ்திகாமத், அதில் நிலைத்தன்மையோடு அது இல்லாத வரைக்கும் உங்களால் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவரவே முடியாது. அதனால் உங்களுடைய ஆள் மனசில், உங்களுடைய டெப்த்தில் என்ன இருக்கணும்னு சொன்னால், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு என்று தடுத்த ஒரு செயல் என்பதை முதல்ல வரணும், பதிய வைக்கணும். அடுத்தது ரெண்டாவது என்ன தெரியுமா? தக்வாவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை அதிகமாக செய்யணும். நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான பயிற்சிகள் இருக்குது, 32 வகையான செயல்கள் இருக்குது. இன்னும் எக்ஸசைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 14-15 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் இங்கே இப்படி உட்காந்துட்டுலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த எக்ஸசைஸும் இருக்குது, அதை தடுக்கிறதுக்கான எக்ஸசைஸ் 32 வகையான சில இது இருக்குது, வேஸ் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா,
பயபக்தி. தக்வான என்ன? பயபக்தி. வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் அல்லாஹ், வேறு யாரும் இல்லை என்கிற அந்த பக்தி உணர்வில் அந்த அல்லாஹ் யாருக்கு நான் கட்டுப்படுவேனோ, யாருக்கு கீழ்ப்படிவேனோ, யாருக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிப்பேனோ, யாருக்கு என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் சரணடைவேனோ, அந்த அல்லாஹுக்கு நான் பயப்படுவேன். அவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். எங்கிருந்த போதிலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் அவன் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். நான் மட்டுமே தனியாக ரூமில் இருந்தாலும் அவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும். 2. முதல்ல என்ன? இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த செயல் என்பதை ஆழமாக வைக்கணும். 2வது, தக்வாவுனுடைய பயிற்சிகளை அதிகமாக செய்யணும். தக்வாவுக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் செய்யணும், எடுக்கணும். சும்மா சாதாரணமாக லேசாக அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான், இது சாதாரண இது இல்லை. அல்லாஹுடைய அச்சம் அதுக்கு இன்னும் பின்னாடி நான் நிறைய சொல்கிறேன். இந்த பயபக்தி எப்பெல்லாம் வரும் அப்படின்னா, அல்லாஹுடைய தண்டனைகளை அதிகமாக நினைக்கணும். அப்போ தான் வரும். ஏன் அல்லாஹ் பயப்படணும்? ஏன் அல்லாஹ் பயப்படணும்? அல்லாஹ் ஏன் பயப்படணும்? அல்லாஹ் யாருங்கிறத தெரியணும். அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அவன் என்னென்ன வகையான தண்டனைகளை எல்லாம் எனக்கு வைத்திருக்கிறான் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அறிந்து தெரிந்து இருந்தால் மட்டும்தான் தக்வா வரும். அல்லாஹ்னா யாருன்னே தெரியாது, அவனை எப்படி நீங்கள் பயப்படுவீங்க? அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது. நமக்கு யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால், அறிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மேலே மதிப்பு வரும், மரியாதை வரும், அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவோம், அவங்க சொல்கிறத கேட்போம். அவங்க மேலே மதிப்பு மரியாதை ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிவோம்? அவங்க மேலே எப்படி மதிப்பு வரும், எப்படி மரியாதை வரும்? ஆகவே அல்லாஹ்னா யாருங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அவன் வச்சிருக்கிறான், அந்த நம்பிக்கைகள் வேணும். நம்ம மீனாக இருக்கணும். நம்ம இடத்துல என்ன இருக்கணும்? ஈமான் சரியாக இருக்கணும். அந்த ஈமான் சரியான நிலையில் அல்லாஹுடைய தண்டனைகளுக்கு அஞ்சினால் மட்டும்தான் தக்வா வரும். அடுத்ததாக, இன்னைக்கு நாமெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த உறுப்புகள், வாயாக இருக்கட்டும், வாய் தான் பேசுது, மூக்கு பேசுதா, கண்ணு பேசுதா, கை பேசுதா, கால் பேசுதா, இவையெல்லாம் என்னைக்கு பேசும்? மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய்க்கு பூட்டு போட்டுருவான். யாருக்கு பூட்டு கிடையாது? கை, கால், கண்ணு, மூக்கு இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கு என்ன கிடையாது? பூட்டு கிடையாது. எல்லாம் பேசும். யாரெல்லாம் என்னை எப்படியெல்லாம் இவன் பயன்படுத்தினான் தெரியுமா? எல்லாம் சொல்லும். எல்லா உறுப்புகளும் அங்கே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அந்த அங்க அவயங்கள் நாளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்கிற அந்த பய உணர்வு நமக்கு இருக்கணும். அதனால் என்ன செய்யணும்? இந்த 2 உறுப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரித்து சொல்கிறாங்க. 2 உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாக்கையும் 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் பாதுகாத்து கொள்கிறேன் என்று உறுதிமொழி தருகிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு நான் உறுதிமொழி தருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இந்த 2 ரொம்ப மோசம். இந்த 2 உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாக்கும் 2 தொடைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மர்ம உறுப்பும். ஏன்னா இவைகள் தான் என்ன செய்யும்? இது கேடுதலான, கெட்ட, மோசமான பாவங்களை ஏவக்கூடியது, பாவங்களை செய்யக்கூடியது. மிக மோசமான பாவத்தில் ரொம்ப மோசமான பாவம் இந்த ஜினாங்கிற இந்த பாவம் தான். இந்த பாவத்தை அதிகமாக செய்ய வைக்கக்கூடியது. அதனால் இந்த 2 உறுப்புகளும் நமக்கு எதிராக இருக்குது. அதற்கு எதிராக நாளைக்கு எல்லாமே பேசும். அடுத்து, நஃப்ஸினுடைய கெட்ட எண்ணங்களை, இந்த நஃப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்ன நஃப்ஸ்? அது கெட்ட எண்ணங்களை உண்டாகக்கூடிய நஃப்ஸ் என்னது? நஃப்ஸே முத்துமைன்னா தானே, நஃப்ஸே அல் அம்மாரா, மாஷா அல்லா. என்ன நஃப்ஸு? கேடுகளை, மோசங்களை, பாவங்களை, அநீதங்களை, அக்கிரமங்களை, பெருமைகளை, இவற்றையெல்லாம், ஆணவங்களை, அலட்சியங்களை, இவற்றையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நஃப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸு என்னென்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுமோ அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். அது எப்படி முயற்சி பண்ணுறது? நம்ம சினிமாக்களில், பழைய சினிமாக்களில் பார்த்துருப்பாங்க. ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் எதிரில் மனசாட்சின்னு ஒன்று நின்று சொல்லும், ஏய் நீ இது செஞ்ச அது செஞ்சேன்னு. இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, முன்னாடி உள்ள பழைய படங்களில் அதெல்லாம் வரும். ஆக இந்த நஃப்ஸுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும்.
இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுல என்னென்ன இதெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த நஃப்ஸை நீங்கள் கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த நஃப்ஸை முன்னாடி நிறுத்திடணும். நஃப்ஸு உங்கள் முன்னாடி, ஏய் நஃப்ஸே, என்ன நீ யாரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிற, என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய நஃப்ஸே என்று அதோட பேசணும். நல்லா பேசணும். பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் நின்று தனியாக பேசுனா கிறுக்கு பய வளருது, லூசு பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பேச முடியுமா? சம்மந்தமே இல்லாமல் அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் என்ன உளர்றான், நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு உங்கள் நஃப்ஸை என்ன செய்யணும்? தனியாக பேசணும். என்ன நஃப்ஸே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? ஏன் நஃப்ஸே அல் அம்மாரா, பாவங்களை செய்யக்கூடிய என்னுடைய நஃப்ஸே, என்னுடைய நஃப்ஸே, என்னுடைய நஃப்ஸே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? எவ்வளோ தூரம் நீ முயற்சி செய்கிற? என்னை கெடுத்துருவியா? என்னை மோசமானவன் ஆக்கிடுவியா? நீ என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சொல்லணும். அதுக்கு பட்டியல் போடணும். என்னை இப்படி கெடுக்கிற, அப்படி கெடுக்கிற, அந்த மாதிரி கெடுக்கிற, இந்த மாதிரி கெடுக்கிற, அதையெல்லாம் நீங்கள் திட்டணும். எப்போ உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் திட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நஃப்ஸ் உங்களுக்கு கீழாக வரும் என்பதாக சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய அந்த லோயர் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் அதன் மீது நீங்கள் ஆதிக்கத்தை செலுத்தணும். சரி, முடியலை, தனியாக நின்று பேசினா யாரோ பார்த்துட்டு டைமே கிடைக்கல சார், எங்களுக்கு இருக்கிற வீடே ஒரு சிங்கிள், ஒரு பெட்ரூம் உள்ள வீடு தான், அதில் நான் போய் நின்றுக்கிட்டு பேசுனா, ரூமுக்குள்ளே பூட்டிட்டு பேசுனா என்னென்னமோ சொல்கிறாங்க, அதனால் அப்படிலாம் பேச முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நஃப்ஸுக்கு லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதணுமா? ஆமாம், லெட்டர் தான் எழுதணும். கையில் பேப்பர் எடுத்துக்கோங்க, பேனாவை எடுத்துக்கோங்க. உங்கள் நஃப்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? லெட்டர் எழுதுங்க. ஏய் நஃப்ஸே, என்ன செய்கிற, என்னென்னலாம் அது பண்ணுச்சோ எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க, எழுதுங்க. நஃப்ஸே, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? என்ன என் மீது ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்னென்னலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? விற்றுவனா உன்னையெல்லாம் விட முடியாது என்கிற ரீதியில் அதற்கு என்ன செய்யணும்? எதிராக என்னென்னலாம் செஞ்சோ எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வேற ஒருத்தங்க எடுத்து படித்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம செஞ்ச எல்லா தப்புகளும் தெரிஞ்சு போகும். அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோன்னு மாதிரி ஆயிடும். என்ன செஞ்சிடணும்? எழுதிட்டு கிழிச்சு போட்டுடணும், இல்லைன்னா எரிச்சிடணும். நஃப்ஸோடு எழுதுங்க. சொல்லி அந்த நஃப்ஸை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு அல்லாஹு தாலா சுவாசிக்க ஆக்சிஜனை கொடுத்துருக்குறான். ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இன்றைக்கி உட்காந்துட்ருக்கோம். அப்படி தானே உட்காந்துட்ருக்கோம். சுவாசிக்க ஆக்சிஜன் எல்லாம் நிறுத்திட்டான்னா மௌத். நம்மெல்லாம் டெட் பாடி. நம்மெல்லாம் யார்? மையத். என் பேர் ஹாஜா மொய்தீன்னு சொன்னால் ஹாஜா மொய்தீன்லாம் கொண்டு யார்? ஹாஜா மொய்தீன் இறந்துட்டார்லாம் சொல்ல மாட்டாங்க. யார் இங்கே என்ன இருக்குது? மையத்தை எப்போ எடுக்க போகிறாங்க? ஹாஜா மொய்தீன் எப்போ எடுக்க போகிறாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. மையத்தை எப்போ தூக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க, இல்லையா? மௌத்து வந்துடும். எந்த நிலையில் மௌத்து வரும் சொன்னா? உச்ச நிலையில் இருந்தார், மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா. ஒரு பையன் போதையில், நான் அடுத்து அது தனி டாபிக், போதை. அந்த பையன் போதையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய நண்பர் என்கிட்ட என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி போதையில் போய் மாட்டியிருக்கிறான் இவருடைய பையன், கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி அந்த பையனை திருத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. போனேன், அவர் வீட்டை தேடி போய் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் இருக்கிறாராம், இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்து பின்னாடி தொடருவோம். கேட்குறேன் நான், இந்த மாதிரி இருக்கிறாரு, யார் உங்களுக்கு சொன்னாங்க? உங்கள் நண்பர் தான் சொன்னார், கேள்விப்பட்டார். இவன் எப்படி சொல்லுவான்? என் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறான், அப்படி தான் சொன்னார். அவரும் பெரிய ஒரு இதில் பிஸ்னஸில் இருக்கார், இவரும் பிஸ்னஸில் இருக்கிறார். 2 பேரும் பிஸ்னஸில் தொடர்புடையவங்க. என்னை கேவலப்படுத்துறதுக்கு வந்திருக்கான், என் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறான், அப்படி தான் பேசினார். கடைசியில் அவரை, சரி தெரியாமல் சொல்லிட்டேன் சார், சாரி சார், வாங்க சார் அப்படின்னு. சாரிங்க. அவர் என்ன செய்கிறார்? அதோடு நிற்கலை, மகனை கூப்பிட்டார். மகனே இங்கே வா அப்படின்னு. மேலேருந்து இறங்கி வந்தான். கூப்பிட்டு சொன்னார், நீ என்ன குடிக்கவா செய்கிற? இல்லைப்பா, நான் குடிக்கலை. பார்த்தியா, உன்னை குடிக்கிறேன்னு சொல்லி இந்த பாரு உங்கள் அங்கிள் இந்த மாதிரி இவரை சொல்கிறாரு பார், சாரை கூப்பிட்டு வந்திருக்கார். அப்படியே சொல்லி நாங்கள் அப்படியே வந்துட்டோம். நல்லா 1 வாரம் கூட இருக்காது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி குத்பாவுக்காக நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 10:30 மணி கூப்பிட்றாரு சார், கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. யார்? ஃப்ரெண்டு வந்தார் இல்லையா, அவர் கூப்பிட்றாரு. என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் வாங்க சார். நான், இல்லைங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா குத்பா இருக்கு, வந்துட்டு போயிருங்க சார். போகிறேன். போனால் அவர் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் எந்த ரூமில் அவன் இருந்தானோ அந்த ரூமில் அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே அந்த பையன் தன்னுடைய
யூரின் போகிற அந்த உறுப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய துவாரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போதை ஊசியை செலுத்திய நிலையில் மூத்தாகி கிடந்தான். எக்ஸாகரேட் பண்ணலாம் சொல்லலை, நடந்த நிகழ்வைத்தான் சொல்கிறேன். அந்த நிலையில் மூத்தாகி கிடந்தான். அதிலிருந்து விந்து வடிந்த நிலையில் மூத்தாகி கிடந்தான். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் தெரியுமா? நம்முடைய பெற்றோர்கள்லாம் நம்ம பிள்ளைகளை ரொம்ப அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எவ்வளவு கீழ்த்தரமான செய்கைகளை செய்ய முடியுமோ அந்த லெவலில் நமக்கு தெரியாமல் நம்முடைய பிள்ளைகள் மாறிடலாம். அதனால தான் இன்னும் நிறையா இருக்குது. இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இதனுடைய இன்ட்ரடக்ஷன் இன்றைக்கி நான் சொன்னேன். அடுத்ததில் அப்படியே நேராக நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை தடுக்கிற அந்த முறைகளெல்லாம் இருக்குது. அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். இதையெல்லாம் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான சில தகவல்கள். இதற்கு பின்னாடி தான் நிறையா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வருது. இதெல்லாம் இஸ்லாமிக் ரீதியில் சில இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதற்கு பின்னாடி இன்னும் இஸ்லாமிக் ரீதியிலான சில விஷயங்கள் இருக்குது. இதற்கு பின்னாடி வரக்கூடியது எல்லாமே ப்ராக்டிஸ் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த மாஸ்டர் பேசின அல்லாஹ் நம்மிடமிருந்து அல்லாஹு தாலா நீக்கி இதில் எந்த வயசில் இருந்தாலும் சரி, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த வாரம் அல்லது வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் இத்தகைய மோசமான பாவமான அல்லாஹ் நமக்கு தண்டனைகளை தரக்கூடிய பாவங்களிலிருந்து அவற்றை நீக்கி வாழக்கூடிய மிகச்சிறந்த மிக உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய வாழ்க்கையை தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.